வெல்கம் டு சிகே நெக்டர்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நான் இப்போது 5mm பீடு எடுத்திருக்கேன். இந்த பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் சுகர் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்த்துருப்போம். என்னோடய ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். ஆரி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோடய வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த பஞ்சாக எடுத்திருக்கேன். இது நீடில் உட்டன் நீடில் எடுத்திருக்கேன். ஓகேவா? உட்டன் நீடில் 5mm பீடு. ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம சுகர் பீடு பார்த்துருப்போம். சுகர் பீடு டபுளாக போடுவோம். டபுளாக போட்டால் ஸ்டிச்சஸ் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். 3ஆக போடாதீங்க, 4ஆக போடாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த பீடை பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கிளாக தான் போடணும். ஓகேவா? சிங்கிளாக போட்டிங்கன்னா தான் நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். ஏன்னா இது பெரிய பீடில் 1mm பீடு, 2mm பீடு, இந்த மாதிரி இதுவாக வந்ததுன்னா, சைஸ் வைஸாக வந்ததுன்னா நீங்கள் சிங்கிள் பீடாக தான் போடணும். ஓகேவா? இது சுகர் பீடு, கட் பீடு, இந்த மாதிரி இந்த கர்த்தானா பீடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக காமிச்சேனே, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம டபுளாக போடுவோம். இந்த மாதிரி பெரிய அளவானதை நம்ம சிங்கிளாக தான் போடுவோம். என்னோடய வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ இதில் ஒரு ரோ எடுத்திருக்கேன். ஓகேவா? ஒரு ரோ எடுத்திருக்கேன். இதை நம்ம சிசரில் கட் பண்ணிக்கலாம். கட்டரில் நான் கட் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன், ஒரு சின்ன ட்ரிக்கு தான். நம்ம சுகர் பீடு இந்த மாதிரி லோட் பண்ண சொன்னேன். இது நீங்கள் பாக்ஸிலலாம் கொட்டி வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இது இப்படியே இருக்குது. நீங்கள் கட் பண்ண த்ரெட்டை மட்டும் இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த எட்ஜஸை பிடிச்சிக்கிட்டு நீடில் இப்படி இன்சர்ட் பண்ணணும் பீடுக்குள்ளே. ஓகேவா? பீடுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா அழகாக லோட் ஆகிடும். தெரியுதுங்களா? அழகாக நமக்கு தேவையான அளவு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். அதனால தான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு. நான் இப்போ நம்ம த்ரெட் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தான், கிளாத்துக்கு மேட்சாக நம்ம போடுறது. நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுமேன்றதுக்காக தான் த்ரெட் வேறு கலரில் எடுத்திருக்கேன். நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ நான் சாண்டில் கலர் மாதிரி எடுத்திருக்கேன். இது எப்படின்னா, இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துட்டோம். ஒரு நிமிஷம். த்ரெட்டை இப்போது வெளியில் எடுத்துட்டோம். ஆல்ரெடி உங்களுக்கு பீடு எப்படி பிடிக்கணும், நீடில் எப்படி பிடிக்கணுன்றது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். நீடில் இந்த மாதிரி தான் நம்ம இந்த 2 ஃபிங்கர் இங்கே மேலே உட்டில் இருக்கணும். ஓகேவா? இந்த ஃபிங்கர் பீடு கீழே விழாத மாதிரி இப்படி பிடிப்போம். ஓகேவா? இந்த மாதிரி பிடிச்சிக்குவோம். இந்த ஃபிங்கரும் சும்மா சப்போர்ட்டுக்கோசம் தான். ஓகேவா? இப்போ இந்த 2 ஃபிங்கர் உட்டனில் பிடிச்சிக்கிறோம். இந்த ஒரு ஃபிங்கர் பீடு இதுக்கு யூஸ் ஆகுதுன்றது தெரியும். நான் இதெல்லாம் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ நான் பண்ணுறது தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படியோ அதை பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகைனர்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரது. ஓகேவா? அடுத்து இந்த மாதிரி சிங்கிளாக போடுறோம். ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து எதுவும் என்கொயரினா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ கிளாஸில் வந்து மார்ச் மந்த்து பேட்ச் ஓப்பன் ஆகிருக்கு. ஜாயின் பண்ண இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீடில் வந்து உள்ளே குத்தி எடுக்கிற அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் விடணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து நெருக்க தான் வரும். ஓகேவா? நெருக்கமாக தான் தெரியும் உங்களுக்கு. அந்த நீடில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுக்காமல் கொஞ்சம் இதுவாக இழுக்கணும். இல்லாட்டி த்ரெட்டு வந்து உங்களுக்கு கட் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி த்ரெட்டு வந்து தரையாக வராமல் பார்த்துக்கோங்க. இது த்ரெட்டு வந்து இந்த மாதிரி தரையாக வந்ததுன்னா இப்படி கட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் அடியில் வந்து ஃபோர்ஸாக இழுக்காமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இழுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லித்தரேன். நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தேன். அந்த ஒரு மாதிரி த்ரெட்டு வந்து தரையாக வந்து கட் ஆகும். அப்படி கட் ஆகாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்று, பீடு வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா கோர்க்கணுன்னா இந்த மாதிரி தான் கோர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஹோல்ஸ் பார்த்து நீடில் வந்து ஒன்று ஒன்றா எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இது அந்த பஞ்சாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷத்தில் ஆகிற வேலை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு நீடில் வந்து எக்காரணத்தை கொண்டு சாய்வாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த நீடில் வெளியே வரும். நீடில் விடுற அளவுக்கு, ஏன்னா சாய்வாக போச்சுன்னா நீடிலுக்கு வந்து குத்தி எடுக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. அப்போ வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்று த்ரெட்டு கட் ஆகும், இல்லை கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் நீடில் வந்து நீங்கள் இப்படி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாகவே வச்சு நீங்கள் எடுக்கையில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸஸும் தெரியாது. கொஞ்சம் கேப்பாக இருக்கிற மாதிரி தெரியாது. நல்லா நெருக்கமாக வர மாதிரி தெரியும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் சுகர் பீட்டில் வந்து உங்களுக்கு சொல்லாமல் விட்டேன். இனி வர ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் நீங்கள் சில்க் த்ரெட்டில் எப்படியெல்லாம் டிசைன்ஸ் யூஸ் பண்ணி போட்டிங்களோ அதே மாதிரி பீட்ஸ்லேயும் டிசைன்ஸ் யூஸ் பண்ணணும். த்ரெட் வந்து நான் திரும்ப இந்த மாதிரி பீடு வந்து டபுளாக வந்து ஒட்டி வந்ததுன்னா அதை அப்படியே போடுங்க. இந்த வளைவு வர இடத்துல இந்த மாதிரி டபுளாக வந்ததுன்னா இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். ஓகேவா? அந்த மாதிரி அந்த சென்டரில் இந்த சென்டர் வருது பார்த்திங்களா, இதில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உடையும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கட்டர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 இதாக உடையும். ஓகேவா? அதை எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பறந்துருச்சு. நான் வந்து இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் ஃபிங்கர்ஸ் வச்சு லைஸாக அமுக்குனாலே அது வந்து உடஞ்சிரும். இப்போ வந்து அப்படி இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுக்கலாம். டிசைனு எல்லாத்துக்குமே ஷேப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேப்ஸ் மெயினாக நான் வந்து இது வரைக்கும் சொல்லலை உங்களுக்கு, இந்தந்த ஷேப்ஸில் ட்ரை பண்ணுங்கன்னு. நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். எந்தெந்த ஷேப்ஸு ஸ்கொயரு, ரவுண்டு, ரெக்டாங்கிள் இந்த மாதிரி ஷேப்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் டிசைனுக்கு போங்க.
ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ் ஓவர். வேறு எதுவும் டவுட்னா கேளுங்க. இந்த இந்த பீடுக்கும் சுகர் பீடுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்கோசம் தான் நான் இந்த ஸ்டிச்சஸ் போட்டு காட்டுறேன். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போட்டு காட்ட மாட்டாங்க. நான் வந்து நான் கற்றுக்கினது நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒவ்வொரு பீட்லேயும் இந்த மாதிரிலாம் ஸ்டிச்சஸ் பண்ணால் எனக்கு வந்து இந்த பீட்ஸ்லலாம் ஆரம்பத்தில் தெரியாது. நானாக ஒன்றா கற்றுக்கினது தான். ஸோ நான் யூஸ் பண்ணதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு பீட்டில் ஸ்டிச்சஸ் பண்ணலாம். இன்றைக்கி கிளாஸ் ஓவர். இது பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து டபுளாக நம்ம போடுவோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இது கூட அந்த ஆட்டம் கொடுக்காது. ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வந்து கேப் விட்டு செய்யணுன்ற அவசியமே இல்லை. ஆரம்பத்தில் உங்களுக்கு வரலாட்டி நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்றேன். ஆரம்பத்தில் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து தொடர்ந்து போட வரலாட்டி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. ஒரு 2 போடுறது, ஒரு 3 போடுறது, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட பழகுங்க. கையில் கட் பண்ணிட போது வச்சிருக்கீல, கையில் கட் ஆயிரும், பார்த்துப்போ. இந்த மாதிரி நம்ம போடுறோம் பார்த்திங்களா, சிங்கிளாக. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு செயின் போட்டிங்களா, பக்கத்தில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. பக்கத்தில் ஒரு செயின் போட்டு அடுத்து ஒன்று இப்படி ஃபஸ்ட்டு நெருக்கமாக இந்த மாதிரி போட்டு பழகுங்க. நான் இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரல, அதனால் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா எல்லா ஸ்டிச்சஸும் தெளிவாக புரியணுமேன்றதுனால இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெருக்கமாக வரும். ஓகேவா? ஏன்னா அந்த நீடில் வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ, இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு த்ரெட்டை விட்டோன்னா நல்லா எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ குத்தி எடுத்துட்டோமா, நீடில் வந்து உள்ளே விடுற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு குத்துறோம். அடுத்து வந்து ஒரு குட்டி செயின் போட்டு, ஏன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியணும். இது வந்து நெருக்கமாக போடுறதுக்கு உங்களுக்கு வரணும். அதனால தான் இப்படி போட்டு பழகிட்டு ஒரு பீடாக இந்த மாதிரி போட்டு பழகலாம். இல்லை இதுலேயே 2 பீடாக போட்டு கொஞ்சம் கேப் விட்டு போட்டு பழகுங்க. நல்லா இந்த நீடில் வந்து கொஞ்சம் ஒட்டினாப்புல தான் உங்களுக்கு இருக்கணும். இந்த இடத்துல ஒட்டினாப்புல தான் இருக்கணும். ஆனால் கொஞ்சோண்டு ஸ்பேஸ், நீடில் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த மெத்தட் சொல்லித்தராமல் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த இதுக்கு போயிட்டேன். இப்படி ஆரம்பத்தில் குட்டி செயின் ஒன்று போட்டு இந்த மாதிரி, ஏன்னா இது நெருக்க இப்போ பார்த்திங்கன்னா இது ஆடாது. இந்த ஸ்டிச்சில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே செயின் போட்டு நெருக்கமாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து டபுளாக போடுறேன். அப்படியே கண்டினியூஸ் பண்ணி நீங்கள் சிங்கிளாக போட்டு பழகுங்க. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸு. சில்க் த்ரெட் ஒர்க்கு இதெல்லாம் விட இந்த ஒர்க் வந்து பீட் ஒர்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஒர்க்ஸு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகிட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு நெருக்க போட வரலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் டபுளாக பீடு போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் எண்ணாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா தெரியுதா? இதுவும் ஆடாது. டபுளாக நல்லா நெருக்கமாக போட்டு இங்கே குட்டி செயின் போட்டிருக்கேன். ஓகேவா? ஆனால் கொஞ்சம் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும்.
இது வந்து ஸ்டிப்பாக நிற்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ். இது டபுளாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ஆடும், ரொம்ப ஆடாது. நீங்கள் இதிலே கொஞ்சம் அதிகமாக 3 4 இந்த மாதிரி பீடெல்லாம் ஆட் பண்ணாமல் சிங்கிளாக யூஸ் பண்ணி பழகுங்க. உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக பாருணுன்னா இந்த மெத்தட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த மெத்தடுக்கு போங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பீடு ஒரு செயின், ஒரு பீடு ஒரு செயின்னு வரையில அது வந்து உங்களுக்கு பீடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பீடு வந்து நெருக்கமாக போட்டு பழகலாம். ஓகேவா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.